ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் லூனாக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி விட போகிறோம். முடியெல்லாம் வந்து இந்த கண்ணில் வந்து கிடக்கும். அதனால் வந்து என் சின்ன பாப்பா வந்து அவளுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டு விடியா. பாருங்கள் எப்படி காமிச்சு கொடுக்கான்னு. பாருங்களேன். ஆனால் ஹேர் ஸ்டைல் பண்ணால் காமிச்சு கொடுப்பான். ஆனால் கெட்டி விட்ட பிறகு ஒரு செகண்டில் வந்து அதை அப்படியே குறைஞ்சி பேய் மாதிரி ஆக்கிடுவா. இங்கே பாருங்கள் அழகாக எப்படி காமிச்சு கொடுக்கான்னு. அந்த சின்ன பசங்க வந்து காமிச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. எங்கே போனாலும் இப்படி கொண்டை கட்டி விட்ருவோம். ஆனால் காற்றுல வந்து முடி வந்து ரொம்ப கண்ணுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் நாளாக தான் நான் கட்டி விடல. இல்லைன்னா சூப்பராக டெய்லியும் வந்து கொண்டை கட்டி விட்டுருவேன். இப்போ வந்து இந்த சூடுங்கிறதுனால வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்கும்போது வந்து கஷ்டமாக இருக்குது. லூஸாக இருந்தால் ஒரு உதரில் வந்து அது ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிவிடுவேன். சரி, இது ஃபினிஷ் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி காமிச்சு கொடுக்கான்னு. இதுதான் எங்களோட மகளோட ஹேர் ஸ்டைல். இங்கே பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கள் பாப்பா வந்து அழகாக காமிச்சு கொடுத்துட்டா. ஆனால் அது ஒரு செகண்ட் கூட இருக்காது. அந்த செகண்ட் வந்து அந்த கிளிப் எங்கே ஓடுதுன்னு தெரியாது. தலை உதறதில் வந்து கிளிப் எங்கே இங்கே பாருங்கள். இந்தாங்க. குட் காய் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, எங்கள் லூனா வந்து எப்படி இருக்காங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.